நான் அவமானப்பட்டதை விட 100 மடங்கு அந்த சுந்தரமும் அவன் வீட்டு ஆளுங்களும் அவமானப்படணும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதபடி அந்த குடும்பமே அசிங்கப்பட்டு சாவணும். அண்ணே, உங்க பொண்ணு அந்த வீட்டுல தானே வாக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பண்ணீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கையில சேர்ந்து நாசமா போகும். ஏய், என் பொண்ணு அந்த வீட்டுல இருந்தா தானடா. நீங்க சொல்றது எனக்கு புரியலையேன்னு. என் பொண்ணு அந்த குடும்பத்துல வாழவே கூடாதுடா. பொண்ணு அவளாவே தாலியை கழட்டி வச்சுட்டு என் வீட்டுக்கு வரணும். இல்ல அவ தாலியை அறுத்துட்டு அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன்டா. நான் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக செய்ய போற வேலை இந்த ஒரு விஷயத்திலேயே அந்த குடும்பத்தை நான் எப்படி கதற வைக்கிறேன்னு பாரு. அண்ணே, இதுக்கு முதல்ல உங்க பொண்ணு ஒத்துக்கணும்ல. அவ ஒத்துக்கிட்ட என்ன, ஒத்துக்கிட்டாட்டி என்ன, அவ முடிவு யாருக்கடா வேணும்? நான் நினைச்சது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். யாருக்காக இங்க வந்துகிட்டு இருக்கோம்? அந்த வரதன் எனக்கு போன் பண்ணி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு சொன்னாரு. அந்த மீசக்கார உன்கிட்ட என்னக்கா முக்கியமான விஷயம் பேச போறான்? தெரியல, பேசினாதான் தெரியும். அண்ணே, அதான் எங்க மொத்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? நான் சுத்தி வளைச்சு எதையும் பேச விரும்பல. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் நான் இப்ப உங்க கூட பேச வந்திருக்கேன். புரியல. எனக்கு உங்க குடும்பத்தை பிடிக்காத மாதிரி உனக்கும் அந்த குடும்பத்தை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என் பொண்ணை கரிகாலனுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. இப்ப என் பொண்ணு அங்க வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை பார்க்க வந்த. உன் பையனுக்கு நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கும் என் பொண்ணுக்கும் உன் பையன் கட்டின தாலியை தூக்கி போட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. சித்தப்பா, மில்ல ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க நாளையில இருந்து பாத்துப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவதுன்னு எனக்கு உடனே போன் பண்ணுங்க. சரிப்பா. கரிகாலம் கூட வர்றதுனாலதான் உன்னை இப்ப சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். பார்த்து அனுசரிச்சு அவன் கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. கரிகாலம் மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மனசு நோகாத மாதிரி நீ நடந்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா. சொன்னதெல்லாம் உன் மனசுல இருக்குல்ல, உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. நீ நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அது எப்பவும் உன் மனசுல இருக்கட்டும். புரியுதா? சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். உடம்பு பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு சரி, வாங்க. வரோம் பாட்டி. வரேன் வானதி. போயிட்டு வாப்பா. சரி சித்தப்பா, வரோம்ப்பா. நந்தினி, இந்த பேக் எடு. அவங்கள போய் விட்டு வந்துடுறேன். சரி போப்பா. சித்தி வரேன். அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். நான் இங்க ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன். உங்க பேரு? நந்தினி. சரி இருங்க, பார்த்து சொல்றேன். உள்ள போனீங்கன்னா லாஸ்ட் லெஃப்ட். சொல்லுடி. ஏய், அப்படிலாம் இல்லடி. அம்மா, ஐயோ, கரிகாலன் ஒரு வேளை ஏதாவது சொல்லிருப்பானோ? இப்ப என்ன பண்றது?
சொல்லுமா. அம்மா சென்னைக்கு போயிட்டியாடா? வந்தாச்சுமா. அம்மா உன்கிட்ட கோவமா பேசினதையெல்லாம் மனசுல வச்சுக்காத நந்தினி. கரிகாலனும் நீயும் ஒன்னா இருக்கணும் தான் அம்மா அப்படியெல்லாம் பேசினேன். கரிகாலம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதெல்லாம் வரம்மா. அதையே நந்தினி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம கையில இருக்கிறப்போ நம்ம கையில இருக்கிறதோட மதிப்பு தெரியாம தொலைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? கரிகாலம் உனக்கு அப்படிதான். உன் பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட மதிப்பு உனக்கு தெரியல. அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. அவன் உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறான்னு உனக்கே தெரியும்லம்மா. நீயும் அவன் மனசறிஞ்சு அவன் மனசு போனாம நடந்துக்கோடா. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. சரி, கரிகாலன் கிட்ட போனை கொடுமா. அம்மா என்ன கரிகாலன் கிட்ட போனை கொடுக்க சொல்லுது? அப்போ கரிகாலன் போன் பண்ணல, அம்மாவை தான் போன் பண்ணிருக்கு போல. ஆனா கரிகாலன் என் கூட இல்லங்கிற விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. இப்ப என்ன பண்றது? மா நந்தினி. அம்மா கரிகாலன் கிட்ட போனை கொடுன்னு சொன்னேன். கரிகாலன் வந்தா சத்தியில படுத்து தூங்கிட்டாமா. எழுப்பி வேணா போனை கொடுக்கட்டுமா? வேணாமா, அசதியில தூங்குற புள்ளையே எழுப்ப வேணா. அவன் தூங்கட்டும் நல்லா. நான் காலையில உனக்கு போன் பண்றேன். என்ன அம்மா உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரிகால மனசு கோணாம நடந்துக்கோ. நான் நாளைக்கு கூப்பிடுறேன். வச்சுட்டா? சரிம்மா, பாத்துக்கிறேன். சரிம்மா. அப்பாடா, நல்ல வேலை கரிகாலன் தூங்குறான்னு சொன்னதும் அம்மா விட்டுருச்சு. எப்படியோ இப்ப சமாளிச்சாச்சு. கரிகாலன் விஷயத்துல ரெகுலரா அம்மாவை சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்.